அனைவருக்கும் வணக்கம். சென்ற வகுப்பில் நம்ம பார்த்தோம்னா கற்றலில் தாண்டர்கனுடைய விதியை பார்த்தோம். இன்ற வகுப்பில் பார்த்தோம்னா நம்ம ஆக்க நிலைநிறுத்தம், கற்றலில் மிக முக்கியமான ஒரு சோதனை ஆக்க நிலைநிறுத்தம். இந்த சோதனை யார் சார் நடத்தந்து அப்படின்னு பார்த்தோம்னா பாவ்லோ என்பவர் நடத்தியிருப்பார். பாவ்லோ எந்த நாட்டை சேர்ந்தவர் சொல்லிட்டு பேப்பர் 1 கேட்கக்கூடிய வினா. பாவ்லோ ரஷ்ய நாட்டை சேர்ந்த உளவியல் அறிஞர் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் என்ன சார் சொல்கிறாருன்னா, செயற்கை தூண்டலுக்கும் இயற்கை தூண்டலுக்கும் இடையே ஒரு பிணைப்பு காணப்படுவதால் துலங்கல் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறார். அவ்வளோதான், ஒரே விஷயம். ஸ்டேட்மெண்ட்டே இவ்வளோ தான். சரிங்களா? என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செயற்கை தூண்டலை இயற்கை தூண்டலோடு இணைத்து கொடுப்பதன் மூலம் அவை இரண்டிற்கும் இடையே ஒரு தொடர்பை ஏற்படுத்தி அதன் மூலம் கற்றலினை வெளிப்படுத்துதல் ஆகும். செயற்கை இயற்கை, இதுக்கு என்ன சார் அவர் பரிசோதனை செய்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நாய் பார்த்தோம்னா இருக்கும். அந்த நாய்க்கு பார்த்தோம்னா மணி ஓசை அடித்தல், மணி ஓசை இல்லை என்றால் அதனுடைய நாயினுடைய நாவில் உமிழ்நீர் சுரப்பது நின்றுவிடும் அப்படின்ற மாதிரி, உணவு கொடுத்தல் அப்படின்ற மாதிரி ஒரு சோதனை நடத்துகிறார். முதல்ல என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தோன்னா, நாய் எப்பவுமே இயற்கையான ஒரு அமைப்பில் உமிழ்நீர் சுரக்கும். ஆனால் அந்த இடத்துல வாயில் இயற்கையான துண்டல் மூலம் மாமிச துண்டு கொடுத்தால் உமிழ்நீர் சுரத்தல் என்பது இயல்பான எதிர்வினை ஆகும். அதான் கொஸ்டின், நேர்வினைன்னு போடக்கூடாது, எதிர்வினை ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு நாய் இருக்குது. அந்த நாய்க்கு நேராக பார்த்தோம்னா மணி கட்டியிருப்பாங்க. அந்த மணி அடித்தா அதுக்கு பார்த்தோம்னா உணவு கொடுத்தா அதனுடைய நாவில் உமிழ்நீர் சுரக்கும். இது சோதனை. அடுத்த முறை என்ன பண்ணுறாருன்னா, மணி அடித்த உடனே அந்த நாயிற்கு உமிழ்நீர் சுரக்கும். ஏனென்றால் இயற்கை தூண்டலோடு செயற்கை தூண்டலான உணவு கிடைக்கும் என்பது. அதனால தான் இந்த இடத்துல மணி ஓசை அடித்தல், நாயின் ஓசை திசை நோக்கி குறைத்தல், பார்த்தல் அல்லது உமிழ்நீர் சுரக்கவில்லை. மணி ஓசை அடிக்கிறாங்க, அந்த பகுதியில் நாய் என்ன பண்ணுதுன்னா காதை உயர்த்தி காட்டும், குறைக்கும், பார்க்கும். ஆனால் அதுக்கு உமிழ்நீர் சுரக்கலை. ஆனால் அடுத்த முறை என்ன நடக்குது சார்னா, வாயில் உணவு பட்டவுடன் உமிழ்நீர் சுரத்தல். இது தூண்டல் துலங்கலோடு தொடர்புடைய விஷயம், சிமுலேஷன் சொல்லக்கூடியது. அப்போ உணவு என்பது வந்தால் உமிழ்நீர் சுரத்தல்னு இருக்கும். மணி ஓசை கேட்சுனா துலங்கல் இல்லாமல் இருக்கும். மணி ஓசை ப்ளஸ் உணவு இரண்டும் இருந்தால் உமிழ்நீர் சுரக்கும். மணி ஓசை மட்டும் அடித்தால் உமிழ்நீர் சுரக்கும். இந்த விதியின் செயல் பிரகாரம் சோதனை தான் பாவ்லோவால் செய்யப்பட்டது. ஸோ இது மாதிரி பார்த்தோம்னா பாவ்லோவுடைய சோதனை கற்றலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின்ஸ் இருக்கும்போது பார்த்தோம்னா, இதை தாண்டி ஒரு சோதனை ஒன்று செய்கிறாங்க. எப்படி சார் அப்படின்னு பார்த்தோம்னா, தெனாலிராமன் என்பவர் தெரியும். அவர் ஒரு பூனை வளர்த்திருக்கார். தெனாலிராமன் பூனை இருக்கும். அது இந்த பூனைக்கு சூடான பால் கொடுத்துட்றாரு. அப்படி சூடான பால் கொடுக்கும்போது அதனுடைய நிறம் வெண்மை நிறம். அந்த பூனையானது அடுத்த முறை பார்த்தோம்னா சரிங்களா, வெண்மை நிறம் உள்ள எந்த பொருளையுமே தொடாமல் இருக்கும். இது ஒரு பயிற்சியின் அடிப்படையில் ஒரு சோதனையாக நடத்துகிறார். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன சார் அப்படின்னா, பாவ்லோ நடத்திய சோதனை என்ன, பாவ்லோ எந்த நாட்டை சார்ந்தவர், இந்த ஆக்க நிலை நிறுத்தத்தில் மிக முக்கியமாக செயல்படக்கூடியது இரண்டு, ஒன்று செயற்கை தூண்டல், இன்னொன்று இயற்கை தூண்டல். இந்த ரெண்டு மட்டும் தான் கேட்பாங்க. அப்போ தெனாலிராமன் வந்துட்டா பூனை, வளர்ப்பு பூனைக்கு அதிகமாக சூடான பால் கொடுத்தார். அதனால் பூனையானது சூடான பொருள் எதுவாக இருந்தாலும் வெண்மை நிறத்தில் இருந்தால் தொடாமல் இருக்கும் என்பது இங்கே பயிற்சி அளிக்கக்கூடியதாக ஒன்று இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா பயிற்சி அளிக்கப்பட்ட ஒரு புறா. எப்பவுமே இயற்கையாகவே புவியினுடைய காந்த விசையை அறிந்த ஒரே பறவை புறான்னு சொல்லுவாங்க. புறாவை பொறுத்தவரையில் என்ன சார் அப்படின்னா, அந்த காலத்தில் சமாதானத்துக்கு கொடுத்ததா சொல்லுவாங்க. போர் புரிவதற்கு மன்னர்கள் தூது அமைச்சது ஒரு புறான்னு சொல்லக்கூடியது. அந்த புறாவானது பார்த்தோம்னா எங்கிருந்து நம்ம அனுப்புகிறோமோ அது சுற்றிக்கிட்டே கடைசியாக பார்த்தோம்னா அதனுடைய பகுதி வந்ததுன்னா நேரடியாக வராது. அது எந்த திசையில் நம்ம அனுப்பினோமோ அந்த திசைக்கு வருவதனால ஸோ பயிற்சி அளிக்கப்பட்ட புறா கோபுரத்தின் மீது உள்ள காட்டு புறாக்களை கீழே இறங்க செய்தல், இதுவும் ஒரு சோதனை. இந்த சோதனை 3 சோதனை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 1 நாய், 2 தெனாலிராமன் பூனை, 3 சரிங்களா பயிற்சி அளிக்கப்பட்ட புறா. இந்த 3ம் பாவ்லோ ஆக்க நிலை நிறுத்தத்திற்கு செயல்படக்கூடிய ஒரு சோதனை. ஞாபகம் வச்சு அப்போ அவர் கொண்டு வந்ததில் 5 விதிகள் உருவாக்குறார். என்னென்ன சார் விதிகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, 1 உருவாகுதல் விதி. அப்படின்னா மீண்டு கொணருதல். உருவாவதுன்னா என்ன சார்னா,
மணி அடித்தா உமிழ்நீர் சுரக்கும், தூண்டல் துளங்கள் வெளிப்படும். அப்படி உருவாகும் பொழுது அது மீண்டு குணருவது, அதனுடைய சென்சரின்னு சொல்லக்கூடிய மூளையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்துவதனால உருவாகுதல் விதி ஏற்படுகிறதுன்னு சொல்கிறார். இரண்டாவது, ஆக்க நிலைநிறுத்தம் அழிந்து போதல். ஆக்க நிலைநிறுத்தம் அழிந்து போதல்னா என்ன சார்னா, மணி அடிக்காமல் இருட்டா அந்த நாய்க்கானது உமிழ்நீர் சுரக்காமல் இருக்கும். திடீர்னு ஏதாவது ஒரு ஓசை கேட்டால் அது வந்து பார்த்தோம்னா உமிழ்நீர் சுரப்பதற்காகவும், அப்போ அது அழிந்து போதலுக்கான விதியை இந்த இடத்துல கொண்டு வராங்க. பொதுமைப்படுத்துதல். பொதுமைப்படுத்துதல் என்பது தூண்டலும் துளங்களும் ஒரே நேரத்தில் செயல்படாது அப்படின்றதுனால இந்த இடத்துல பொதுமைப்படுத்துதல் என்பதை கொண்டு வராங்க. வேறுபடுத்தி அறிதல். இரண்டு பொருட்களுக்கு இடையே உள்ள தன்மையை வேறுபடுத்தி அறிதல் என்பதை விதியின் மூலம் சொல்கிறாங்க. அடுத்து இரண்டாம் ஆக்க நிலை நிறுத்தம். இது வந்து எதிர்பார்க்குற கொஷின். ஏன் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாம் ஆக்க நிலை நிறுத்தம் என்பது முதலில் மணி அடித்தல். மணி அடித்தால் அந்த நாய்க்கு வந்து பார்த்தோம்னா உமிழ்நீர் சுரக்காது, உணவு கொடுத்தோம்னு சொல்கிறோம். ஏன் சார் இது அடிக்கடிக்கு சொல்கிறோம்னா, இரண்டாம் ஆக்க நிறுத்தம் என்பது மணி அடிக்க தேவையில்லை. ஏதாவது ஒரு ஓசை கேட்டால், ஃபார் எக்ஸாம்பிள் அது பாட்டு ஓசையோ அல்லது ஹாரன் சொல்லக்கூடிய வாகனங்களுடைய ஓசையோ கேட்டால் நாய்க்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த உமிழ்நீர் சுரத்தல் வரும். அப்போ அது இரண்டாம் ஆக்க நிலை நிறுத்தம் என்று அழைக்கப்படும் சொல்கிறாங்க. இந்த 5 விதிகளில் கொஷினு கேட்பாங்க. எப்படி சார் கேட்பாங்கன்னா, இது 5ல் என்ன ஒன்று மாற்றி கொடுத்து அல்லது பாவுலோவால் தொடங்கப்பட்ட நிலைநிறுத்தத்தில் இரண்டாம் ஆக்க நிலைநிறுத்தம் என்பது என்னன்றது மாதிரி கேட்பாங்க. அதை தெரியப்படுத்திக்கணும். அடுத்து கற்றலின் தாக்கம். கற்றல்னா என்ன சார்னா, பாவுலோவுடைய சோதனையில் கற்றலை என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா 5 வருது. அந்த 5 தான் நமக்கு கொஷினாக எதிர்பார்க்கலாம் பேப்பர் 2ல். என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொழியை கற்பித்தல். மொழினா தெரியும், தாய்மொழி கற்பித்தல் அல்லது ஆங்கிலம் கற்பித்தல் அல்லது இந்தி கற்பித்தல். மொழியை கற்பித்தல்ல மாணவர்களுக்கு புதியதை தெரிவிக்க வேண்டும். அடுத்து நவீன சொற்கள், அதிகமான சொற்களை கொண்டு வர வேண்டும். அந்த சொற்கள் எழுத்து படத்துடன் கற்றலில் கொண்டு வர வேண்டும். எழுத்து படங்கள் அதிகமாக டீச்சிங் உபகரணத்தில் கொண்டு வந்தோம்னா இது பண்ணும். அடுத்து மாணவர் ஆசிரியருக்கான சாதகமான மனப்பான்மை. இருவரும் என்ன பண்ணுவாங்கன்னா, மொழியை பேசும்போது அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்கன்னா உரையாடலில் இருப்பாங்க. அதனால் சாதகமான மனப்பான்மையை கொண்டு இருப்பாங்க. அடுத்து மாணவர்களுக்கு மிக முக்கியமாக இந்த சோதனையின் அடிப்படையில் நல்ல பழக்க வழக்கம் உருவாகுதல், சுகாதாரத்தை பேணுதல், மரியாதை செலுத்துதல், நேரம் தவறாமல் நடந்து கொள்ளுதல். இதான் சார் குரூப் பேப்பர் 2ல் இந்த நாவலும் கேட்கக்கூடிய வினாவாக இருக்கும். அடுத்து இதில் என்ன மறைந்து போகும் அப்படின்னு பார்த்தோம்னா, பயம், மனவீழ்ச்சி, கோபம், கெட்ட பழக்க வழக்கங்கள் மற்றும் சரிங்களா தவறான நடத்தை அனைத்தும் மறைந்துவிடும் என்பது ஆக்க நிலைநிறுத்தத்துடைய பாவுலோவுடைய கற்றல் வகைப்பாட்டில் மிக முக்கியமான ஒரு தொகுப்பு. அடுத்து பாவுலோவுக்கு அடுத்து யார் சார் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கின்னர். இந்த ஸ்கின்னர் யார் சார் அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்க உளவியல் அறிஞர்னு சொல்லக்கூடியவர். இவர் கொண்டு வந்தது என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா செயல்படு ஆக்க நிலை நிறுத்தம். செயல்படு ஆக்க நிலை நிறுத்தம். பாவுலோ கொண்டு வந்தது ஆக்க நிலை நிறுத்தம், இவர் கொண்டு வந்தது செயல்படு ஆக்க நிறுத்தம். ரெண்டும் ஒன்று தான் சார், ஒரே ஒரு இடம் மட்டும் மாற்றம் இருக்கும். என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா, பாவுலோவுடைய ஆக்க நிலைநிறுத்தம் தூண்டல் சார் கொண்டது. ஸ்கின்னர் கொண்டு வந்த செயல்படு ஆக்க நிறுத்தம் துளங்கர் சார் கொண்டது. அவ்வளோதான் ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம், தூண்டல் துளங்கல். இவர் என்ன சொல்றாருன்னா, இயற்கையான ஒரு தூண்டல்னு சொல்றார். எந்த ஒரு தூண்டலும் உயிர்களிடத்தில் ஒரு குறிப்பிட்ட துளங்கள் வெளிக்கொணர கூடிய ஆற்றல் பெற்றதில்லை. தூண்டல் பெறுவதற்கு இயற்கையாக கிடையாது, ஆனால் அது செயற்கையாகவே கொண்டு உள்ளதுன்னு சொல்கிறார். எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலியானது காரணமின்றி தன் நாக்கால் நக்கிக் கொள்ளுதல். முகத்தை நாக்கால் நக்கிக் கொள்ளுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு துளங்களும் தேவையில்லை, தூண்டலும் தேவையில்லை, அது பயிற்சியும் தேவையில்லைன்னு சொல்கிறார். அடுத்து நாய் குறைத்தல், இதுக்கும் எந்த பயிற்சியும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறார். அடுத்து புறா தரையை கொத்துதல், இதுக்கும் பயிற்சி தேவையில்லை அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இந்த இடத்துல என்ன சொன்னால், இயற்கை தூண்டல் கிடையாது, செயற்கையான தூண்டலை கொண்டு வரும் சொல்லணும். அதனால் இங்கே துளங்கள் என்பது திரும்ப திரும்ப தோன்றி அதுவே பழக்கமாக மாறுதல். இதான் அவர் சொல்கிற விஷயம். சரிங்களா? துளங்கள் என்பது திரும்ப திரும்ப தோன்றி அது பழக்கமாக மாறுவதே செயல்படு ஆக்க நிலை நிறுத்தம் என்று அழைக்கப்படுகிறது. இதுக்கு என்ன சார் அப்படின்னு பார்த்தோன்னா, இயற்கை தூண்டலுக்கு பதிலாக கான்செப்ட் எவ்வளோ தான் நமக்கு. சரிங்களா? இயற்கை தூண்டல் அவர் சொல்லுவார் பாவுலோ. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இயற்கை தூண்டலுக்கு பதிலாக
செயற்கை தூண்டல் புகுத்தி அதை இயற்கை தூண்டலாக செயல்பட வைப்பதே துலங்கல் சார் ஆக்க நிலை நிறுத்தம். ஸோ அதனால் 2 கண்டிப்பாக நம்ம கேட்கலாம். துலங்கல் சார் ஆக்க நிலை நிறுத்தம்னா ஸ்கின்னர் போடுங்க, தூண்டல் சார் ஆக்க நிலை நிறுத்தம்னா பாவுலோ. இது 2 தான் சார் பேப்பர் 1 இருந்தாலும் பேப்பர் 2 இருந்தாலும் கேட்கக்கூடிய வினம். அவர் இயற்கையோடு வராரு, இவர் என்ன சொல்றாருன்னா இயற்கை தேவையில்லை, செயற்கை தூண்டலே இயற்கை தூண்டலாக மாற்றக்கூடியது அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதனால் இதுக்கு வேறு பேர் என்ன சார் சொல்றாரு அப்படின்னா கருவிசார் ஆக்க நிலை நிறுத்தம் என்று அழைக்கிறாங்க. இவர் பண்ண ஒரு சோதனைக்கு பெயர் எலி. ஒரு பெட்டியில் எலியை ஒரு கூண்டில் அடைச்சிடுறாங்க. எலியை கூண்டில் அடித்து மேல் பகுதியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சிறிய ஒரு கம்பி ஒன்று இருக்கும். அந்த கம்பி வாளால் எலியுடைய வாளால் தட்டினா அந்த கதவை திறந்து அதுக்கு தேவையான உணவு கிடைக்கும். இதுதான் அவர் செய்த இது இயற்கையான தூண்டல் அல்ல, செயற்கையான தூண்டல். எதார்ச்சியாக அந்த எலியானது வாளால் தட்டி விடும், அந்த கேட்டானது அதோடைய பகுதி ஓப்பன் ஆகிடும். ஸோ அதனால் அந்த இடத்துல அது உணவு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால எலி சோதனை செய்தவர் யாருன்னா ஸ்கின்னர். நாய் சோதனை செய்தவர் யாருன்னு பார்த்தோம்னா ஸோ அது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் பாவ்லோ. இதுக்கு முன்னாடி பூனையை சோதனை செய்தவர் யாருன்னு பார்த்தோம், சென்ற வகுப்பில் பார்த்துருப்போம், தாண்டர்கைன். ஸோ அதனால் அது டைரக்ட் கொஸ்டினாக இருக்கும், அதை பார்த்துக்கணும். அப்போது கற்றலில் ஸ்கின்னருடைய தாக்கம் எப்படி இருக்குது சார் அப்படின்னா ஒரு 7 வகையாக ஒரு பிரிச்சிருக்கார். ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாவ்லோவுடைய கற்றலுக்கும் இவருடைய கற்றலுடைய விஷயம் கோட்பாடுகள் வேறுபாடு. 1, கற்பித்தலில் தனியால் வேற்றுமை காணப்படும், இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் காணப்படும். கண்டிப்பாக ஒரு மாணவன் யார் என்பது செயற்கையின் அடிப்படையில் இயற்கையின் அடிப்படையில் சூழ்நிலை அடிப்படையில் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு. அதனால் கற்பித்தலில் தனியால் வேற்றுமை அறிதல். 2வது திட்டமிட்டு கற்றல். எப்பவுமே மாணவர்களுக்கு பிளான் பண்ணணும், இன்றைக்கி என்னென்ன படிக்கணும், நாளைக்கு என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம திட்டமிட்டு கல்வியில் போதிச்சா மட்டுமே அவங்க சக்ஸஸ் பண்ண முடியும் என்பது ஸ்கின்னருடைய கருத்தாக இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா நிரல் வழி கற்றல், கணினி வழி கற்றல். இவையும் ஸ்கின்னருடைய கற்றலுடைய தாக்கத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அதுக்கடுத்து கற்றலின் நோக்கத்தை இறுதி செய்தல். எதுக்கு படிக்கிறோம் அப்படின்றத விஷயத்தை மாணவர்களுடைய இறுதி செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க, பாடப்பொருளை அடிப்படையில். அதுதான் எங்கள் விஷயம். சரி, அடுத்து தேர்ச்சிக்கான கற்றல் வகை. தேர்ச்சினா தெரியும் இல்லையா, முதல்ல அல்லது 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய ரேங்க் அடிப்படையில் கொண்டு வரதுனாலது தேர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து ஆசிரியர் திறம்பட செயல்படுதல். கண்டிப்பாக ஆசிரியர் என்பவர் ஸ்கில் டெவலப்மெண்ட். ஸோ நாம் இந்த இடத்துல பார்த்தோம்னா பன்முகத்திறன் அறிதிறன் வளர்த்து கொண்டால் மட்டுமே சக்ஸஸ் பண்ண முடியும் என்பதனால் அது ஆசிரியர் திறம்பட செயல்படுதல் வேண்டும் சொல்கிறார். அடுத்து ஆசிரியருக்கு போதுமான பயிற்சி அளித்தல். ஆசிரியர் என்ன கற்பிக்க வேண்டும், எதை கற்பிக்க வேண்டும், எப்படி கற்பிக்க வேண்டும் என்ற ஒரு அனுபவம் இந்த இடத்துல இருக்கிறதுனால பயிற்சி கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக கற்பித்தல் இயந்திரம். கற்பித்தல் இயந்திரம் என்பது என்ன சார்னா டீச்சிங் உபகரணம். டீச்சிங் உபகரணம் இல்லாமல் கற்றல் முழுமை அடையாது அப்படின்னு சொன்னது ஸ்கின்னர். அதனால் ஸ்கின்னருடைய ஆக்க நிலையில் செயல்படு ஆக்க நிலையத்தும் நமக்கு நிச்சயமாக ஒரு கொஷின்ஸ் வர வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, நன்றி. அடுத்த வகுப்பு பார்ப்போம்.